ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்கு. ஸோ காலேஜுக்கு சீக்கிரமாக போகணும். நம்ம வேற நேற்று படிக்கலை, தூங்கியாச்சு. ஸோ பஸ்லையாவது படிப்போம்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பஸ் இருந்தது. பஸ்ஸில் சீட்டை போட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சாச்சு. படிச்சுட்டு இருக்கும்போதே திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம். அப்படியே திரும்ப காலேஜ் பஸ் ஏறி காலேஜ் வந்தாச்சு. நடந்துகிட்டே படிச்சுட்டு இருந்தாங்க. சுத்தமாக ஞாபகம் இல்லை. படிச்சது திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிருந்தேன். அப்புறம் நம்மளுடைய தோழர் நம்மளை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு வந்தார். அப்புறம் என்றைக்குமே சீக்கிரமாக வராத டீம் எல்லாம் இன்னைக்கு சீக்கிரமாக வந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹாய் சொன்னாங்க. ப்ராக்டிகல்ஸ் எழுதணும். எப்படியோ நல்லபடியாக ப்ராக்டிகல்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் பிஎஸ்என் காலேஜில் ஆர்ஆர்பி எக்ஸாம் போட்டிருந்தாங்க. அடுத்த மதியானம் அது கிளம்பியாச்சு. அப்புறம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து பாபநாசம் பஸ் பிடிச்சிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி காலேஜ் ரீச் ஆகிட்டோம் கைஸ். பிஎஸ்என் காலேஜ் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் காலேஜ் கேம்பஸ்குள்ளே நல்லா குளுன்னு இருக்கும். அப்புறம் அங்கே இருக்கிற கேம்பஸ்லேயே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். அப்புறம் எக்ஸாமுக்குள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். மூஞ்ச பார்த்தாலே தெரியுது எப்படி தூங்கி விழுந்திருப்பேன்ட்டு. அப்புறம் இருட்டாயிடுச்சு கைஸ். அதுக்கப்புறம் ஆட்டோ திரும்ப பிடிச்சி மெயின் ஸ்டாப்புக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சோம். அப்படியே மிரர் செல்ஃபி ஒன்று டப்புன்னு எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம் கைஸ். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தூத்துக்குடி பஸ் ஏறியாச்சு. இன்னைக்கு ஒரு கடினமான நாள், ரொம்ப அலைச்சல். தூத்துக்குடி பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு